ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 28/5/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 4:06 ராவுகால், சித்த அமிர்த யோகம். இன்னைக்கு சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி அஷ்டமி திதி. கார்த்தால ஒரு 7:07 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு நவமி திதி. இன்றைக்கி பார்த்தோம்னா நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ராத்திரி, அதாவது நாளைக்கு கார்த்தால், அதாவது 29ஆம் தேதி அதிகாலை ஒரு மணி 1:30 மணி வரலும் இருக்குது. அதாவது இன்றைக்கி ஃபுல் டே பூர நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த மூணும் சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நட்சத்திரம். சுக்கிர பகவான் அதற்கு அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவாளுக்கு சுக்கிர தசை முதல்ல ஆரம்பிக்கும். சுக்கிர தசை அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா, 20 வருஷத்து தசை. ஒரு மனுஷனை ஏற்றத்தில் கொண்டு போகிறதோ இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போகிறதோ இந்த தசையில் பண்ணிடும். எப்போவுமே பார்த்தேனால் குரு லக்னங்களுக்கு சுக்கிர லக்னங்கள், சுக்கிர தசை அந்த அளவு கை கொடுக்காதுன்னு சொல்லுவாள். இருந்தாலும் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், என்ன ஏது, அதெல்லாம் பொறுத்து தான் ஒன்று. அதே மாதிரி சுக்கிரனும் எங்கே இருக்கார், அதாவது குரு லக்னத்துக்கு சுக்கிரன் மறைஞ்சிருந்தாருன்னா பெரிய விசேஷத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கார், அவர் ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா அவர் பெரிய விசேஷம். கூட பிறந்தவாள் மூலியமாக பெரிய பணவரவு இருக்கும், வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த சுக்கிரதசை வர்றதோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சுக்கிரதசை பார்த்தாலேனால் 20 வருஷம் அப்படியே, அதாவது அவருக்கு சுக்கிரதசை அடிச்சிருக்குன்னுவாள். அந்த மாதிரி சுக்கிரதசை வந்ததேயானால் அவனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இயற்கை சுபர்கள்லேயே சுக்கிரனும் அதீத சுபர். குரு பகவானுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரனுக்கும் அதீத சுபத்துவம் உண்டு. இவர் மாத கிரகம், குரு பகவான் வருட கிரகம். அடுத்தது பார்த்தேன்னா சுக்கிர பகவானுக்கு 20 வருஷம் கொடுத்துருக்கார். அதாவது விம்சோதரி தசையில் பார்த்தேன்னா 20 வருஷ தசையாக கொடுத்துருக்கு. குரு பகவானுக்கு 16 வருஷம் தான் கொடுத்துருக்கார். அதனால் உலக இயலை நல்லா அனுபவிக்க வேணும் அப்படின்னா சுக்கிரனுடைய கடாட்சமும் சுக்கிரனுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக தேவை. உலக இயல் எதா இருந்தாலும் சரி. ஆனால் சுக்கிரன் கலங்கப்பட்டோ, அதாவது ராகுவோட சம்பந்தம், சனியோட சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தாரே ஆனால் நிச்சயமாக இன்டிசிப்ளின்டு வே ஆஃப் என்ன சொல்கிறது, லிவிங் லைஃப், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங் லைஃப் சுபர்களோட சம்பந்தம். அவருக்கும் குரு பகவானோ இல்லைன்னா பௌர்ணமி சந்திரன் அந்த மாதிரியான இதில் இருந்தாரே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் மாத கிரகம் அப்படின்றதால 25லேருந்து 35 நாளைக்குள்ளே அவர் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ட்ராவல் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தேனால் ஒரு சூரிய பகவானுக்கு 2 கட்டம் 3 கட்டம், இந்த பக்கம் அந்த பக்கம், அதுலேயே தான் இருப்பார். இப்போது 2 கட்டத்துலேயே தான் இருப்பார் மேக்ஸிமம் பார்த்தேன்னா. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் சூரிய பகவானோடய சேர்ந்து இருப்பார், இல்லைன்னா ஒரு கட்டம் 2 கட்டம் தள்ளி இருப்பார். அப்படி தான் வரும், பின்னாடி பக்கம் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால் சுக்கிர பகவான் மிகவும் அதிசுபர்ன்றதுனால அவருடைய கடாட்சம் இருந்ததுன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கலைத்துறையில் உச்சம் பெற்று போயிட்டாருன்னா கலைத்துறையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சாதிக்க வேண்டிய விஷயங்கள் கலைத்துறையிலலாம் சுக்கிர பகவான் பெரிய ஏற்றத்தில் இருந்தால் நல்லபடியாக இருக்கும். சுக்கிர பகவானுக்கு பார்த்தோம்னா இந்த வெள்ளை கலர் அந்த ஆடைகள், வெள்ளை நிறம், லைட்டு, அதாவது ஃப்ளாஷ் லைட்ஸுக்கு முன்னாடி நின்று இது பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது கலைத்துறையில் பார்த்தேன்னா இந்த ஹீரோ, அந்த மாதிரியான ஹீரோயின்ஸ், இந்த மாதிரியான இவாள்லாம் வர்றதுக்கு அதெல்லாம் சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்து அந்த மாதிரியான தசைகள் நடந்தோ, புக்தி நடந்தோ, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும்.
சரி, இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். 28ஆம் தேதி பார்த்தீங்களேயானால் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ஏன்னா பூர்வ நட்சத்திரம் ஃபுல் டேவும் இருக்கிறதுனால மகர ராசிக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்து இல்லையானால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமான ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் காய்ச்சி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, என்னுடைய நம்பர் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் சொல்லக்கூடியது வந்து இன்றைய கோல்சார பிரகாரம் சொல்கிறோம். உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கும் தனியாக வந்து அவர்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதை தவிர வந்து டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம், இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து அவளுடைய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அதையும் வச்சுண்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் வச்சுண்டு பலன்களை வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த கீழே ஸ்க்ரால் ஆகிற மொபைல் நம்பரில் நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து ஒரு எளிய பரிகாரத்தின் மூலியமாக எப்படி வந்து வெளியில் வரலாம் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த 28/5/2023 ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் குரு ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால, அதாவது ஆட்சியில் குரு வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5, 9 பார்க்கறதுனால திடீர் லக்கு வரும். உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். லக்கு நிச்சயமாக ஃபேவரபுளாக இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் பணவரவு நல்லபடியாகவே இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறவங்க நிச்சயமாக இப்போ திருமணத்துக்கு பார்க்கலாம். நாளைக்கையோட வந்து உங்களுக்கு இதுவும் அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சு விடுறது. அதனால் வந்து திருமணத்துக்கு பார்க்குறவால நாளைக்குலேருந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரலாம். இந்த வைகாசி மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா வரக்கூடிய மாதங்களில் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுறதும், கையில் வந்து ஒரு நீல கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கிறது மிகவும் நல்லது. ரிஷப ராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். நிச்சயமாக வந்து பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் ரிஷபராசிக்காரர்களாம் நல்ல யோகமான நாளாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். நல்ல இன்னொரு கேந்திரத்தில் போய் சந்திரன் நிற்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். தாயின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து குங்குமார்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11 இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் வந்து நல்ல என்ன சொல்கிறது, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சுக்கிர பகவானும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார், சுபத்துவத்தை கொடுக்குறார். ராசிநாதனும் வந்து குரு பகவானோட இருக்கிறது சுபத்துவம் மாறுது. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு வந்து இளைய சகோதரம் மூலியமாக ஒரு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கி வந்து கொடுப்பார். இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஏலக்காய் மாலை போட்டுட்டு வரதும், கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறத்தில் வச்சுக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடக ராசி புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து
சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம், குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திடீர்னு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வரும். ஏற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கு. மொத்தமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, புது என்ட்ரி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் தான் எல்லாருக்குமே எல்லா கிரகத்தையும் கட்டினவர்னு சொல்லுவாள். கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு நீல கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னைய அதிர்ஷ்டமான நிறம் நீல கலர். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். சந்திரனும் இன்னைக்கு ராசியிலேயே இருக்கார், பூர நட்சத்திரத்திலே. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது, தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல என்ன சொல்கிறது, உங்களுக்கு கூட்டு தொழிலில் இருக்கவர் பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுவும் இந்த அரசியல் பேச்சு, மேடை பேச்சு இருக்கவாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நந்தீஸ்வரரை வணங்குங்க. கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். உங்களுடைய தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்குறார். பெரிய விசேஷம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமும் சுகத்துவம் அடைகிறது. சந்திரனோட பார்க்கறதுனால, சந்திரனும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப செலவுகள் வரும். குரு சந்திரன் குருவனுடைய பார்வை சந்திரன் மேலே விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்னைக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு பார்வையில் இருக்கிறது நல்ல தொழிலில் ஒரு பெரிய மேன்மை இருக்கும். நல்ல புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரெடி ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் மூலியமாக பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்கு இருக்குது. புதிய வேலை கிடைக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. யாராவது உங்களுக்கு புதிய வேலைக்குன்னு இது பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்கு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. கையில் ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாக, மனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருந்து அதீத சுகத்தோடு வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர்னு பண வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றதும், தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்னைக்கு உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால திடீர் பண யோகங்கள் வரும். மறைந்த இடத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கிறது, ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும்.
மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினம்ன்றதுனால புதுசாக உங்களை ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாமல் இந்த காசிப்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, நல்லதில்லை. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி வார்த்தைகள் விட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்றைக்கி மிகவும் அழகாக கொடுக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். சப்தமத்தில் சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கார். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதை உடல் நலத்தில். மிச்சபடி எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு புதனோட சம்பந்தம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, கூட்டு தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரும். மனைவியின் மூலியமாக நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில் அதுவும் பெண்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.